Hello guys, welcome to my YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Plato's inside model தான் பார்க்க போறோம். First Plato was born in Athens. அவர் வந்து எங்க பிறந்தார் அப்படினா Athensல தான் பிறந்தாரு. Plato showed interest in the poetry and becomes a poet. அவருக்கு வந்து poetryனாலே பிடிக்கும். அதுல இருந்து அவருக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்தது. அதுக்கு அப்புறம் நிறைய poems எழுதினாரு. Later when he meet Socrates, he banned his poem and turned into philosophy. அவர் அதுக்கு அப்புறம் சாக்ரட்டிஸ் எப்போ வந்து அவர் மீட் பண்ணாரோ அப்ப அவருடைய poems எல்லாத்தையும் அவர் எரிச்சு போட்டு அவர் வந்து philosophyக்கு மாறிட்டாரு. ஓகேவா? சென்ஸ் பெர்செப்ஷன் டஸ் நாட் இவர் வந்து இதுல இருந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அதில் லாக்கி என்ன சொல்லியிருந்தாரு, சென்சேஷன் தான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படிதானே? இவர் வந்து அதுக்கு ஆப்போஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா சென்ஸ் பெர்செப்ஷன் டஸ் நாட் ரிவீல் த ட்ரூ ரியாலிட்டி ஆஃப் திங்ஸ். அதாவது நம்ம ஒரு இதை உணர்ந்தது மூலமா அதோட ட்ரூ ஐடென்டிட்டி, அதாவது அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக அப்பியரன்ஸ் கொடுக்குமே தவிர ஆனால் அது கரெக்டாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒப்பீனியன்ஸ் டெவலப்டு ஃப்ரம் பெர்செப்ஷன் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது இப்போ வந்து பெர்செப்ஷன் மூலமாக, பெர்செப்ஷன் ஒரு கணிப்பு அந்த மாதிரி தானே, அதுலேருந்து வர ஒப்பீனியன் வந்து ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அக்கார்டிங் டு பிளாட்டோ ஒன் ஹேஸ் டு என்கொயர் பை ரைசிங் கொஸ்டின். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து நம்ம என்கொயர் பண்ணணும். அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். வை, ஹவு, வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட், இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டு அதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நமக்கு வந்து லைஃப் லாங் ப்ராசஸாக லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு ஹிம் பவர் ஆஃப் சைட் இன் தி ஐஸ் அண்ட் நாட் அவுட் சைட். அதாவது சில விஷயங்கள் நம்ம சில டைம் யோசிப்போம் அப்படி தானே, கண்ணால் காண்பதும் பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த இதை தான் இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? பை டர்னிங் த ஐஸ் ஃப்ரம் லுக்கிங் த ராங் டைரக்ஷன் டு த வே இட் அவுட் டு பி ஒன் கேன் அப்சர்வ் எவ்ரி திங் கரெக்ட்லி. அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஒரு வியூவிலே பார்க்காம டிஃப்ரெண்ட் வியூஸ்லேருந்து பார்த்தோம்னா நம்ம கரெக்டான டேரக்ஷனில் எந்த டேரக்ஷனில் பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சிமிலர்லி ஆல் த நாலேஜ் இஸ் ஆல்ரெடி தேர் இன் த லேர்னர் அண்ட் டீப்லி ஹிடன். அது இதே மாதிரி தான் நமக்குள்ள எல்லா நாலேஜும் வந்து நம்ம மனுஷங்களுக்குள்ள எல்லா நாலேஜும் இருக்குது, லேர்னருக்குள்ளே இருக்குது. அது ஆனால் என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புட்டிங் அவுட் சூட்டபிள் கொஸ்டின் டு மேக் ஸ்டூடெண்ட் திங்க் அண்ட் ஆன்சர். அதாவது நம்ம கரெக்டான கொஸ்டின் போட்டு நம்ம அந்த இதை நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். அதுதான் ட்ரூ லேர்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளாட்டோஸ் டீச்சிங் மாடல். பிளாட்டோ டீச்சிங் மாடலில் ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா டெஸ்டிங் த ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டோட ப்ரீவியஸ் நாலேஜை செக் பண்ணணும். தென் த்ரூ கொஸ்டினிங் த எலமெண்ட் ப்ரெசென்ட் இந்த பர்டிகுலர் திங்க் ஆர் கான்செப்ட். அதாவது நம்ம இப்போ ப்ரீவியஸ் நாலேஜ் மூலமாக ஒரு இதை நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்ககிட்ட மறுபடியும் கொஸ்டின் கேட்டு அந்த சப்ஜெக்டோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத அவங்களே திங்க் பண்ண வச்சு ஆன்சர் பண்ண வைக்கணும். ஓகேவா? அப்புறம் த தேர்ட் ஸ்டெப் இஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கேட்டகரைசேஷன். அதை பிரித்து பார்க்க தெரியணும், கிளாசிஃபை கேட்டகரி பண்ணி பார்க்க தெரியணும். தென் மூவிங் ஒன் கான்செப்ட் டு அனதர் ஃபைண்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். அதுக்கப்புறம் அவங்க பிரித்து பார்த்ததுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். ஓகேவா? இதான் வந்து பிளாட்டோ டீச்சிங் மாடல்ல 4 steps. In Plato method of teaching, the teacher does not act if he knows everything. He takes part in the teaching planning process along with the students. அதாவது இப்போ பிளாட்டோஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் வந்து ஒரு டீச்சர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து காமிச்சிருக்க கூடாது. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டோடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கொண்டு போய் அவங்கள ஆன்சர் பண்ண வச்சு இது பண்ண வைக்கணும். அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது அப்படின்னு இதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டா இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. In short, it could be said that the teacher and the student collaboratively get involved in the teaching learning process. அதாவது எப்படி இதை ஷார்ட்டாக அப்படி சொல்லணும்னா அந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து தான் அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகணும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா டயலாக் இருக்கும், கொஸ்டினிங் இருக்கும், லாஜிக்கல் டிபேட் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ட்ரூ நாலேஜை வந்து கொண்டு வரதுக்கான வழிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? த ப்ராசஸ் நாட் ஒன்லி ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் த ரியல் நாலேஜ் ஆஃப் த கான்செப்ட். அதாவது இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரியல் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த டீச்சர் டு அப்டேட் ஹிஸ் நாலேஜ். அந்த டீச்சருக்கும் அவங்களுடைய நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பிளாட்டோஸ் இன்சைட் மாடல் ஆஃப் டீச்சிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமானுவேல் கான்ட் ரூல் மாடல் ஆஃப் டீச்சிங் பார்க்க போகிறோம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.